சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான உங்களுக்கான தகவல்கள். வெளுத்து வாங்க வரும் புயல். வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும். வானிலை ஆய்வு மையம் தகவல். இதை பற்றி தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கீழே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக வீடியோ போகிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. இதனால் இந்த எச்சரிக்கை இணங்க நள்ளிரவு முதல் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. சென்னை உட்பட வட தமிழகத்தில் இன்று முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இதனை முன்னிட்டு ஆரஞ்சு அலர்ட் விடப்பட்டுள்ளது. வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் முதல் அலுவலகங்களுக்கு செல்லும் பொதுமக்கள் வரை அச்சத்துடன் நாளை தொடங்கியுள்ளார்கள். இதற்கிடையே வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 25ஆம் தேதி உருவாகக்கூடிய இந்த தாழ்வு பகுதி அடுத்த கட்டமாக ஒடிசா மேற்கு வங்க கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு இடையே மழை பெய்ய நிலை நீட்டிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. பொதுமக்கள் தேவையில்லாமல் வெளியே செல்லாமல் இருக்கவும், மின்சார வசதிகள் மற்றும் தாழ்வான பகுதிகளுக்கு முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி, வணக்கம்.